அதானி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் மூன்றாவது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். இரு அவைகளும் நாளை காலை வரை ஒத்திவைப்பு. திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட EVKS இளங்கோவனுக்கு வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை. EVKS இளங்கோவன் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர். குன்னூர் வெலிங்டன் போர் நினைவு சின்னத்தில் குடியரசுத் தலைவர் மலர் வளையம் வைத்து மரியாதை. பயிற்சி பெற்ற ராணுவ அதிகாரிகள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறும். அரசு தேர்வுகள் துறை அறிவிப்பு. சென்னை முழுவதும் உள்ள 245 பள்ளிகளில் 980 CCTV கேமராக்களை பொருத்த தீர்மானம். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் 47 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். மதுரை மாவட்ட மேலூர் பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. மாவட்ட நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்து 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். சோனியா ராகுலை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றார் பிரியங்கா காந்தி. MP-யாக பதவியேற்ற பிரியங்கா காந்திக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பட்டய கணக்காளர் அலுவலகங்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல். டெல்லியில் பரபரப்பு. டெல்லி பிரசாந்த் விஹார் பகுதியில் மர்ம பொருள் வெடித்ததால் பரபரப்பு. வெடித்தது என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை. நாகாலாந்தில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவு. மோசடியில் ஈடுபட்ட நிறுவனங்களில் 106 கோடி சொத்துக்கள் பறிமுதல். ஆன்லைன் விளையாட்டு, பணம் இரட்டிப்பு உள்ளிட்ட மோசடி புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. கார்கில், கல்வான் மற்றும் சியாச்சன் ஆகிய பகுதிகளை சுற்றுலா பயணிகள் பார்க்க ராணுவம் அனுமதி. மலையேறுதல் போன்ற சாகசங்களில் பயிற்சியாளர்கள் உதவியுடன் பொதுமக்கள் பங்கேற்க நடவடிக்கை. டிரம்பின் அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். அமைச்சராக நியமனம் செய்யப்பட்ட பீட் ஹெக்ஸேத் உள்ளிட்ட 9 பேருக்கு மிரட்டல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி. முதல் சுற்றில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் லக்ஷ்யா சென் வெற்றி. இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. காயம் காரணமாக ஆஸ்திரேலிய அணியின் மிச்சல் மார்ஷ் பங்கேற்க மாட்டார் என அறிவிப்பு.